பெட்ரோல் டீசலின் மீது அநியாயமான வரி விதிப்பை செய்வது யார்? $148 வரைக்கும் கச்சாவினுடைய விலை ஒரு சிலிண்டருக்கு, ஒரு பேரலுக்கு போச்சு. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை என்ன அடிப்படையில் உயர்த்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? அரசியலுக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் ஏமாத்துவாங்க. நீங்க எடுத்தவொடனே ஏமாத்தலான்னு ஆரம்பிக்கிறீங்களோ? வணக்கம் தோழர்களே. ரோஸ்டோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சமையல் எரிவாயு விலை ஒரு உருளைக்கு, சிலிண்டருக்கு ரூ. 50 உயர்த்தியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. அதனை கண்டித்து எதிர்க்கட்சிகள் பலவும் அறிக்கை விட்டிருக்கின்றன. அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் அறிக்கையை கொடுத்திருக்கிறார். விஜயின் பெயரில் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் சொல்ல வேண்டும் உண்மையை சொல்வதாக இருந்தால். அந்த அறிக்கையில் அவர் கண்டித்திருக்கின்றார், இது சாமானிய மக்களின் மீதான நேரடியாக தாக்குதல் என்றெல்லாம் அவர் சொல்லி அந்த அறிக்கையை விடுத்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்பொழுது சமையல் சிலிண்டர் விலையை குறைப்பதும் தேர்தல் முடிந்தவுடன் உயர்த்துவதும் தான் இந்த ஏமாற்று செயல் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் மறுபடியும் மாநில அரசின் மீது தனது பார்வையை திருப்புகிறார். மாநில அரசு தேர்தல் வாக்குறுதியில் சிலிண்டருக்கு $100 தருவோம் என்று சொன்னீர்களே, அது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப் போகிறீர்கள்? இது ஏமாற்று செயல் அல்லவா என்றெல்லாம் அவர் திமுகவை எதிர்க்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடுமையான தாக்குதலை இந்திய ஒன்றிய அரசும் நீங்களும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறீர்கள் என்று சொல்லி அவர் தாக்கியிருக்கிறார். எனது கேள்வி எல்லாம் என்னவென்றால், விஜய் அவர்களே, $100 ஒரு சிலிண்டருக்கு குறைப்பது என்று திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததே, அதே காலகட்டத்தில் பல மாநில அரசுகள் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகியவற்றினுடைய விலையை குறைத்திருக்கின்றன. அவர்களெல்லாம் குறைத்த அறிவிப்பு செய்திருக்கின்றன. அந்த அறிவிப்பு செய்த போதெல்லாம் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? விலை உயர்வு என்பது கண்டிக்கத்தக்கது. அந்த விலையை உயர்த்துவதற்கான அடிப்படை இல்லை. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கச்சா எண்ணெய் விலையோடு சேர்த்து பார்த்தால் சமையல் எரிவாயு விலையை உயர்த்துவதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஆனால் நியாய தர்மம் எல்லாம் பார்த்து மக்களுக்கு நல்லது செய்வதற்கு உரிய ஆட்சி அல்ல மோடி அரசு, அது நன்றாகவே தெரியும். இதெல்லாம் சரி, சாமானிய மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாம் சரி. மாநில அரசுகள் பெட்ரோல் டீசலின் மீது அநியாயமான வரி விதிப்பை செய்வது யார்? இந்த அளவிற்கு பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை என்ன அடிப்படையில் உயர்த்தப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதான் எனது கேள்வியே. சும்மா அந்த வசைப்பாடுற அரசியல் அப்படின்றதுலேயே நீங்க நிக்காதீங்க. இது ஒரு நேரத்தில் பாஜகவும் சொன்னாங்க, பாஜக அரசுகளும் செஞ்சது. அதாவது ஒன்றிய பாஜக அரசு உற்பத்தி வரியை உயர்த்தி கச்சா விலை குறைவதனால் ஏற்பட்ட அந்த லாபத்தை மக்கள்கிட்ட கொடுக்காமல், விஜய் அவர்களே நல்லா புரிஞ்சுக்கங்க, கச்சா இலை சர்வதேச சந்தையில் குறையும் பொழுது அதற்கு ஏற்றபடி விலையை குறைக்காமல் அந்த விலையேற்றத்தை உற்பத்தி வரியை உயர்த்தி அதற்கு மேல் கூடுதல் வரி செஸ் போட்டு அரசை எடுத்துக்கொண்டு போய் விலையை குறைக்காமலேயே செய்ததல்லவா? இந்த ஏமாற்றுதலை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்க குறைக்கிறதுக்கு தயாரு. மாநில அரசுகள் தானே அதுல வந்து வரியில வருவாய் பகிர்வு கிடைக்குது, அதுல உங்களுக்கு தானே பங்கு கிடைக்குது, நீங்களும் குறைச்சா என்ன அப்படின்னு கேக்குது. அப்பொழுதே நான் சொன்னோம், நீ ஏன் ஏத்தணும்? மாநில அரசை பார்த்து ஏன் குறைக்க சொல்லணும்? வரி பகிர்வை வைத்துக்கொண்டு நலத்திட்டங்கள் அரசை நடத்த வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. நீ எதுக்கு ஏத்தன? ஒன்றிய அரசு எதுக்காக வரியை உயர்த்தின? கச்சா விலை குறையும் பொழுது எப்படி இதை செஞ்ச? $148 வரைக்கும் கச்சாவினுடைய விலை ஒரு சிலிண்டருக்கு, ஒரு பேரலுக்கு போச்சு. மன்மோகன் சிங் ஆட்சியில 2008 அன்னைக்கு நாங்க 55-60 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கிறோம், $35 டீசல் போட்டிருக்கிறோம். ஆனா மோடி அரசுல $110 குறைஞ்ச போது கூட, இருந்த போது கூட பெட்ரோல் விலை $100 தாண்டிடுச்சு. இதை ஒப்பிட்டு என்னென்னவோ கேள்வி கேட்டா ஒண்ணுமே நடக்கல. பல லட்சக்கணக்கான கோடிகளை சுருட்டியது மோடி அரசு. அவ்வளவு கோடிகளை நீங்க குவிச்சிங்களே, அப்புறம் கடன் வாங்குறது
அதுதான் இந்த சிலிண்டர் விலையேற்றம். இப்படி ஏற்றிக்கிட்டே போயிட்டு நீங்கள் விலையை நீங்களும் கொஞ்சம் குறைக்கணும்னு மாநில அரசுகளை பார்த்து சொன்ன உடனே சில மாநில அரசுகள், மத்திய பிரதேசம், இவங்கெல்லாம் குறைச்சாங்க. அவங்க விலையை குறைக்கிறாங்க, அதே நேரத்தில் ஒன்றிய அரசு விலையை கூட்டுது. இது நிகழ்ந்தது. விஜய் அவர்களே, இந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை எழுதுறவங்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் பார்த்தியா, தெரியுமா உனக்குன்னு. சும்மா ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு நீங்க ஏன் மாநில அரசு குறைக்கல, மாநில அரசு வந்துட்டு டீசலுக்கு குறைச்சாங்க, டீசலுக்கு பெட்ரோலுக்கு குறைச்சாங்க, டீசலுக்கு ஏன் குறைக்கலன்றது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? இதுக்கு நான் விளக்க போறதில்லை, ஏன்னா இது உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். அது அரசியலுக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் ஏமாத்துவாங்க, நீங்க எடுத்தோடனே ஏமாத்தலான்னு ஆரம்பிக்கிறீங்களோ? புரியல எனக்கு. மாநில அரசு இப்போ இவ்வளவுதான், இதுக்கு மேல எங்களால் குறைக்க முடியாது, எங்களுடைய கட்டாய நிலை இப்படி, நிதிச்சுமை, வேற வழி இல்லை, வேணா மாநில அரசுகள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு குறைச்சா அது வேற விஷயம். கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அதோடு சேர்ந்தது தான் சமையல் எரிவாயு விலை ஏற்றமோ இறக்கமோ அப்படின்னு சொல்லிட்ட பிறகு மாநில அரசு குறைக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, போடலாம் கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். எப்படி அப்ப இவங்க குறைச்சு அவங்க ஏத்துனாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி நடந்துச்சே. மோடியும் அமித்ஷா, மோடியும் நிர்மலா சீதாராமனும் என்ன செய்வாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? எதையுமே தெரியாத ஒரு அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அறிக்கையில சாராம்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுத்தமா முதிர்ச்சியே இல்லை. நீங்க ஸ்டாலின் திட்டத்துக்கு 1000 விஷயம் இருக்குது, அது வேற. நீங்க திட்டுங்க, இன்னும் நிறைய தான் திட்ட போறீங்க, அது ஸ்ட்ராட்டஜி. ஸ்டாலினை திட்டுறது அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய பாலிசி என்ன அது சொல்லுங்க. ஒன்றிய அரசு செய்தது எப்படி தவறு அப்படின்றத விளக்குங்க. அது 3 பக்கம் போட்டோம், அது வேற விஷயம். உங்களுடைய மதிப்பாவது உயரும் இல்ல. அதை விட்டுட்டு எவ்வளவு காலம்தான் ஏமாற்றுவார்கள் இந்த நாட்டில், எவ்வளவு காலம்தான் நாடகம் போடுவார்கள் எவ்வளவு நாட்டில். முன்னாடி அந்த 2வது ஆண்டு விடலை நீங்க சொல்றீங்க ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடக்கிறது கிண்டர் கார்டன் ஸ்கூல் பசங்களுக்கு நடுவில் தகராறு, சண்டைன்னு இருக்கேன். அவர்கள் கொடுக்க வேண்டியதுக்கு கடமை, இவர்கள் பெற வேண்டியது உரிமை. நடந்துதா? நடக்கலைன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒன்றிய அரசு தர வேண்டியது தரல, நீங்க என்ன பண்ணீங்க? அன்னைக்கு பேசிட்டீங்க, அறிக்கையை விட்டீங்க, அவ்வளவுதான் போச்சு. அதுக்கப்புறம் தாவேகா நல்லா தூங்குமா? என்ன கட்சி நடத்துறீங்க? என்ன கட்சி இது? ஒரு மாற்று அப்படின்னு நீங்க வந்தீங்க அப்படின்னம்னாலே தெளிவு வேணும் உங்களுக்கு. இதே இடத்துல நீங்க இருந்தீங்கனாலும் உங்களாலையும் தர முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் கேட்கறேன் இல்லையா, அதே கேள்வி அன்னைக்கு நீங்க சட்டப்பேரவையில் நின்று கேட்க வேண்டியது இருக்கும். வந்தா ஒருவேளை நீங்க வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். புரியுதுங்களா? முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு அறிக்கையை கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டு நம்ம அவங்களையும் திட்டின மாதிரி இருக்கணும், இவங்களையும் நம்ம சாட்டின மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை ஆழமா பார்க்குற நாங்க பேசுவோம், அப்ப என்ன ஆகும்? எனவே ஒரு பிரச்சனையில் ஆழ்ந்து சென்று கருத்தை கூறுங்கள். நான் சொல்லுவது இதுதான். சில மாநில அரசுகள் விலையை குறைத்தன, தமிழக அரசும் பெட்ரோல் விலைக்கு 3 ரூபாய் குறைச்சது. என்ன நடந்துச்சு? அதற்கப்புறம் ஒன்றிய அரசு விலையை உயர்த்தியதா இல்லையா? அப்படியானால் என்ன ஆனது? அப்ப அதனால என்ன பலன்? நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? இதை சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.